உங்களோட கேள்விகளுக்கான பதில் தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு ஆள் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தார், சிங்களத்தில் பொதுவாக எனக்கு என்று சொல்லும்போது மற்றதானே பயன்படுத்துவோம். உதாரணமாக எனக்கு தாங்க, மற்றது என்ன, எனக்கு வேணும், மற்ற ஓன, எனக்கு வேண்டாம், மற்ற எப்பா, எனக்கு போதும், மற்ற அத்தி, இந்த மாதிரி எனக்கு என்று சொல்லும்போது மற்ற என்று பயன்படுத்துவோம். ஆனால் எனக்கு தெரியும் என்று சொல்கிற சந்தர்ப்பத்தில் ஏன் மற்ற தண்ணவான்னு சொல்லாமல் மம தண்ணவான்னு சொல்கிறாங்க? எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது மற்ற தண்ணனை என்று சொல்லாமல் ஏன் மம தண்ணனை என்று சொல்ல வேணும்? இதை கொஞ்சம் விளங்கப்படுத்துக்கண்டு ஒரு ஆள் கேள்வி கேட்டிருந்தார். இதை பற்றி தான் ஃபுல்லாக நாங்கள் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், எனக்கு விருப்பம், எனக்கு ஆசை, எனக்கு பயம், இந்த மாதிரி 2-3 சொற்கள் இதோட சேர்ந்து இருக்குது. அதை பற்றியும் நாங்கள் விரிவாக நாங்களே பார்க்க இருக்கிறோம். ரைட். இதில் இந்த தண்ணவா, தெரியும் தண்ணவா, இதே போல் தான் இல்லாமல் தெரியும் தண்ணவா, இது சொல்லும்போது நாங்கள் மம தண்ணவான்னு தான் சொல்ல வேணும். எனக்கு தெரியும்னு சொன்னால் மம தண்ணவான்னு தான் சொல்ல வேணும், மற்ற தண்ணவான்னு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் 2 முறையில் நாங்கள் இதை பார்க்கலாம். ஒன்று ஆங்கில முறைப்படி நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளலாம், இங்கிலீஷில் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி. இன்னொன்று சுத்த தமிழ் தானே, இலக்கண தமிழ், அதில் எப்படி பேசுகிறாங்களோ அதை ஞாபகம் வச்சு தான் நீங்கள் இதில் பிளவிட மாட்டீங்க. முதலாவது ஆங்கிலத்தை பாருங்கள். எனக்கு தெரியுமென்று ஆங்கிலத்தில் சொன்னால் ஐ நோ அப்படி சொல்லுவோம். எனக்கு தெரியும், ஐ நோ என்று சொல்லுவோம். இதை மொழிபெயர்த்து அப்படி வரும். ஐ என்றா என்ன? நான். நோண்டா தெரியும். அப்போ நான் தெரியுமென்று தான் தமிழ்லையும் சொல்லுவோம். நான் தெரியுமென்ற மாதிரி தான் தமிழில் மொழிபெயர்த்து பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு தெரியுமென்றதை இங்கிலீஷில் நான் தெரியுமென்று சொல்லுவோம். அப்போ இதை நேரடியாக மொழிபெயர்த்த மாதிரி தான் சிங்களத்தில் நாங்கள் சொல்ல வேணும். இப்போ ஐ நோன்னு தானே, நான் தெரியுமென்ற மாதிரி தான் இங்கிலீஷில். அப்போ இதே முறைப்படி தான் சிங்களத்தில் பயன்படுத்துகிறாங்க. மமதண்ணவா, நான் தெரியும், ஐ நோ, நான் தெரியும், ஆனால் பொருள் என்ன? எனக்கு தெரியும். இதே போல் இந்த நான் தெரியுமென்ற மாதிரி தான் சுத்த தமிழ்லையும் நாங்கள் சொல்லுவோம். எனக்கு தெரியுமென்றது எப்படி? நான் அறிவேன், நான் அறிவேன், அனைத்தும் நான் அறிவேன். இந்த பழங்கால இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், பழங்கால இலக்கியம் சம்மந்தப்பட்ட படங்களில் மூவிஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அறிவேன், யாம் அறிவோம், அனைத்தும் யாம் அறிவோம், அனைத்தும் உங்கள் திட்டங்களை நான் அறிவேன். அப்போ எனக்கு தெரியும், உங்களோட திட்டமெல்லாம் எனக்கு தெரியும் என்ற மாதிரி சுத்த தமிழ். அப்போ நான் அறிவேன்னு சொன்னாலும் நானுக்கு என்ன? மாமன், நானுக்கு மாமன். அறிவேன் தண்ணவா. இப்போ நான் அறிவேன் மம தண்ணவா. நாங்கள் பேசும்போது எனக்கு தெரியுமென்று நார்மலாக பேசுவோம். இப்போ பேச்சு தமிழ் படி இதில் எடுக்க இயலாது நேரடியாக மொழிபெயர்த்து. ஒன்று சுத்த தமிழ் மாதிரி நான் அறிவேன் என்ற மாதிரி சொல்ல வேணும், அதே மாதிரி பாவிக்கலாம். அல்லது இங்கிலீஷ் முறைப்படி நீங்கள் அதை ஞாபகம் வச்சுருந்தாலும் ஓகே. ஐ நோ, எனக்கு தெரியும், மீனோன்னு சொல்லலே, ஐ நோ. அப்போ அதே முறையில் தான் அது வருது. இப்போ தண்ணவாண்டு மட்டும் வாரத்துக்கு அப்படி பயன்படுத்துறதில்ல. தண்ணவா என்ற சொல்லோடு சேர்ந்து என்ன சொல் வந்தாலும் சரிதான். அதே போல் நான் என்றதுக்கு மட்டும் இல்லை, என்ன எழுவாயை போட்டாலும் சரிதான். இப்போ எனக்கு தெரியும் மம தண்ணவா, நீங்கள் இதுக்கு முன்னால் என்ன எழுவாயை போட்டாலும் தண்ணவாண்டு மட்டும்தான் வரும். அதே மாதிரி இந்த பெயர் சொல்லுக்கு பக்கத்தில் ட எழுத்து வராது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் ஒயாட்ட தண்ணவா இல்லை, ஒயா தண்ணவா. சில பேர் ஞாபகம் வச்சுக்கொள்வது எனக்கு தெரியுமென்று சொல்லக்குள்ள மட்டும்தான் மம தண்ணவா பயன்படுத்த வேணும், மற்ற இடங்களில் நாங்கள் ட போடலாம். அந்த மாதிரி அப்படி இல்லை. நீங்கள் முன்னால் என்ன பெயர் சொல் போட்டாலும் இந்த தண்ணவான்றது வரும்போது ட எழுத்து பயன்படுத்தக்கூடாது, பெயர் சொல் மட்டும்தான் முன்னால் பயன்படுத்த வேணும். அப்போ உங்களுக்கு தெரியும் ஒயா தண்ணவா, அவருக்கு தெரியும் ஏயா தண்ணவா, அம்மாவுக்கு தெரியும் அம்மா தண்ணவா, தம்பிக்கு தெரியும் மல்லி தண்ணவா, சேருக்கு தெரியும் சேர் தண்ணவா, மேடமுக்கு தெரியும் மேடம் தண்ணவா, அந்த மிஸ்ஸுக்கு தெரியும் மிஸ் தண்ணவா. இப்படி என்ன பெயர் சொல் போட்டாலும் நாங்கள் ட எழுத்து போடக்கூடாது, பெயர் சொல் மட்டும்தான் வரும். சரிண்ணே, பெயர் சொல் மட்டும் வரும். அப்போ இது மட்டும் இல்லை, இந்த தண்ணவான்ற சொல் மட்டும் இல்லை, இதோடு சேர்ந்து சில சொற்களும் இருக்குது. கெமத்தி, கெமத்தின்னு சொன்னால் விருப்பம், கெமத்தி விருப்பம். அதே போல் பயம், பயத்துக்கு சொல்லுவாங்க பய, பயத்துக்கு பய. அதே போல் ஆசை, ஆசைக்கு சொல்கிறது ஆசாவை, ஆசாவை. இந்த 4 சொற்களுக்கும் எப்போவுமே நீங்கள் பெயர் சொல்ல மட்டும்தான் முன்னுக்கு போடணும். தமிழில் இக்கு உருவ சேர்க்கும்போது
தமிழில் இக்குருவை சேர்க்கும்போது. இப்போ எனக்கு விருப்பம் மம கெமத்தி, எனக்கு விருப்பம் மம கெமத்தி, உங்களுக்கு விருப்பம் ஒயா கெமத்தி, அம்மாவுக்கு விருப்பம் அம்மா கெமத்தி, அப்பாவுக்கு விருப்பம் தாத்தா கெமத்தி, சேருக்கு விருப்பம் சேர் கெமத்தி, மிஸ்ஸுக்கு விருப்பம் மிஸ் கெமத்தி, தங்கச்சிக்கு விருப்பம் நங்கி கெமத்தி. இந்த மாதிரி வரும். அதே போல் பயன்னு சொன்னால் பயம். அப்போ எனக்கு பயமாக இருக்கு மம பயாய், எனக்கு பயமாக இருக்குது மம பயாய், உங்களுக்கு பயமாக இருக்குது ஒயா பயாய், அவருக்கு பயமாக இருக்குது ஏயா பயாய். அந்த மாதிரி சொல்லுவோம். அடுத்தது ஆசை. அப்போ எனக்கு ஆசையாக இருக்குது மம ஆசாய் என்று சொல்லி வரும். மம ஆசாய், எனக்கு ஆசாவன்றது ஆசை, வசனத்தில் வரும்போது மம ஆசாய், எனக்கு ஆசையாக இருக்குது மம ஆசாய், இப்படி வரும். இதில் இந்த கெமத்தி இது மட்டும் இப்படி வாரது மட்டும் இல்லை, இதில் என்ன வடிவத்தில் வந்தாலும் சரிதான், பேர் சொல் மட்டும்தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமண்டா, உங்களுக்கு தெரியாட்டி, இந்த மாதிரி என்ன வடிவத்தில் மாற்றினாலும் சரிதான் இந்த சொல்ல. இப்போ சொல்லுமே உங்களுக்கு தெரியுமா ஒயா தன்னவாத கேள்வி வடிவம் ஒயா தன்னவாத, உங்களுக்கு தெரியுமா ஒயா தன்னவாத, அவருக்கு தெரியுமா ஏயா தன்னவாத, அவருக்கு தெரியுமா ஏயா தன்னவாத, தம்பிக்கு தெரியுமா மல்லி தன்னவாத. அதே போல் உங்களுக்கு விருப்பமா ஒயா கெமத்திது, உங்களுக்கு விருப்பமா ஒயா கெமத்திது, உங்களுக்கு சோறு சாப்பிட விருப்பமா ஒயா பத் கண்ண கெமத்திது, உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஒயா கெமத்தி நத்து, உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஒயா கெமத்தி நத்து, உங்களுக்கு விருப்பம் இல்லையா, உங்களுக்கு விருப்பம் தானே ஒயா கெமத்தினே, உங்களுக்கு ஒயா, இப்போ ஒயாட்ட கெமத்தினே அப்படி வராது, ஒயா கெமத்தினே, உங்களுக்கு விருப்பம் தானே ஒயா கெமத்தினே, உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஒயா கெமத்தி நத்து, ஏயா கெமத்திலு அவருக்கு விருப்பமாம், இப்படி என்ன வடிவம் பண்ணாலும் சரிதான். ஏயா கெமத்திலு அவருக்கு விருப்பமாம், ஏயா கெமத்திலு அவருக்கு விருப்பமாம். இப்போ அவருக்கு தெரியுமா ஏயா தன்னவாலு, அவருக்கு தெரியுமா ஏயா தன்னவாலு, அவருக்கு தெரியுமா. அதே போல் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியுமெண்டா சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுமெண்டா சொல்லுங்கள், இப்படி ஒரு வசனம் அமைக்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமெண்டா சொல்லுங்கள். என்றால் என்று சொல்கிறதுக்கு நம் பயன்படுத்துவோம். என்றால்னு சொன்னால் நம். அப்போ உங்களுக்கு தெரியுமெண்டா ஒயா தன்னவானம், உங்களுக்கு தெரியுமெண்டா ஒயா தன்னவானம், ஒயாட்ட தன்னவானம் என்று வராது. அப்போ தன்னவா மட்டும் இல்லை, தன்னவாவோட சேர்ந்த அவங்களோட குடும்ப சொற்கள் என்று பார்ப்போமே, என்ன சொல் அதுக்கு பக்கத்தில் போட்டாலும் தன்னவா என்ற வசனம் சொல் வந்தால் முன்னால் வர பேர் சொல்லுக்கு பக்கத்தில் ட எழுத்து சேர்க்கக்கூடாது இங்கிலீஷ் முறைப்படி. இப்போ எனக்கு தெரியாது மம தன்னெனே, எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது ஏயா தன்னெனே, நாங்கள் சேர்த்து சொல்லலாம் ஏயா தண்ணே, அவருக்கு தெரியாது ஏயா தண்ணே, அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது மந்தண்ணே, உங்களுக்கு தெரியாது ஒயா தண்ணே சேர்த்து சொல்லலாம் ஒயா தண்ணே, அவருக்கு தெரியாது ஏயா தண்ணே. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமெண்டா சொல்லுங்கள் ஒயா தன்னவானம் கியண்ண, உங்களுக்கு தெரியுமெண்டா சொல்லுங்கள் ஒயா தன்னவானம் கியண்ண, அவருக்கு தெரியுமெண்டா வேலை செய்ய சொல்லுங்கள், அப்படி சொல்லுமே ஏயா தன்னவானம் வெடக்கரண்ண கியண்ண, அவருக்கு தெரியுமெண்டா வேலை செய்ய சொல்லுங்கள் ஏயா தன்னவானம் வெடக்கரண்ண கியண்ண. அப்படி அவருக்கு தெரியுமெண்டா போக சொல்லுங்கள், தெரியுமெண்டா போக சொல்லுங்கள், அப்படி சொல்லுவோமே ஏயா எண்ண தன்னவானம், அவருக்கு போக தெரியுமெண்டா எண்ணெய்க்கு எண்ணெய் போக சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த தன்னவாவோட சேர்த்து என்ன சொல் வந்தாலும் சரிதான், தன்னவா வரும்போது முன்னால் ட எழுத்து போட்டு நேரடியாக மொழிபெயர்க்கக்கூடாது. அதே போல் இந்த கெமத்திக்கும் இந்த ரெண்டு சொல்றதுக்கு தானே ஆசாவ ஆசை பயம், இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் ட எழுத்தை போட்டும் பயன்படுத்தலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் வேணும்னா நீங்கள் ட போடலாம், ட எழுத்து. இப்போ உதாரணத்துக்கு மட்டபயாய் அல்லது ஒயாட்டபயாய், மட்டபயாய் அல்லது ஒயாட்டபயாய் இப்படி நீங்கள் பயன்படுத்தலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு பயமாக இருக்குது மட்டபயாய், உங்களுக்கு பயமாக இருக்குது ஒயாட்டபயாய், ஒயாட்டபயாய்னே உங்களுக்கு பயமாக இருக்குண்ணே. இந்த மாதிரி இது ரெண்டுக்கும் ட எழுத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ட எழுத்து இல்லாமல் பயன்படுத்துறது நல்லா, ட எழுத்து போட்டாலும் இவங்க இந்த ரெண்டு சொல்லுக்கும் பிரச்சனை இல்லை. எனக்கு பயமாக இருக்குது மட்டபயாய்,
எனக்கு ஆசை இருக்குது மට ආසාවක් තියෙනවා எனக்கு ஒரு ஆசை இருக்குது මට ආසාවක් තියෙනවා எனக்கு ஆசையாக இருக்குது මම ආසයි அந்த மாதிரியும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் මම ආසை නැහැ எனக்கு ஆசை இல்லை விருப்பம் இல்லை මට ආසාවක් තියෙනවා எனக்கு ஆசை ஒன்று இருக்குது எனக்கு விருப்பம் ஒன்று இருக்குது සිංහල කතා කරන්න මට ආසාවක් තියෙනවා සිංහලෙන් කதைக்க எனக்கு ஒரு ஆசை இருக்குது දෙමළ කතා කරන්න ආසාවක් තියෙනවා தமிழ் கதைக்க ஆசை ஒன்று இருக்குது மට ஆசை எனக்கு ஆசை இந்த மாதிரி இது ரெண்டுக்கும் டவும் பயன்படுத்தலாம் நீங்கள் ட இல்லாமல் பயன்படுத்தினாலும் நல்லா ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்போவுமே நீங்கள் நேரடியாக மொழிபெயர்த்து ட எழுத்து போடக்கூடாது இந்த மாதிரி தான் இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்வது ஒன்று இங்கிலீஷ் முறைப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இங்கிலீஷில் எப்படி எனக்கு தெரியும்டா எப்படியும் வசனம் ஐ நோ ஐ டோன்ட் நோ யூ டோன்ட் நோ அந்த மாதிரி பேர்ச்சொல் மட்டும்தான் போடுவோம் அதுக்கும் உருவல் சேர்க்க மாட்டோம் அது அப்படி இல்லாட்டி சுத்த தமிழ் நாங்கள் இலக்கிய தமிழில் இலக்கண தமிழில் பயன்படுத்துகிற மாதிரி நான் அறிவேன் அவர் அறிவார் தம்பி அறிவான் அந்த மாதிரி தம்பிக்கு தெரியுமன்றது தம்பி அறிவான் நான் அறிகிலேன் எனக்கு தெரியாதுன்றது அப்படி சொல்லுவோம்னே அப்போ அந்த மாதிரி ஒன்று சுத்த தமிழ் இலக்கண தமிழ் மாதிரி சொல்ல வேணும் அல்லது ஆங்கில முறைப்படி தான் இந்த தன்னவா கெமத்தி பயாய் ஆசாவை இந்த 4 சொல்லையும் பயன்படுத்த வேணும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் சிங்களம் படிக்கிறதுக்கு நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அதே மாதிரி இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை சொல்லிட்டு போங்க நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொண்டு தரேன் இப்போ நான் உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் தரேன் இந்த 2 வசனத்துக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்கள் கொமெண்டில் போடுங்க நீங்கள் பிழையாக எழுதினா அவங்களுக்கு திருத்தி சொல்கிறேன் முதலாவது வசனம் அவருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது அவருக்கு தெரியுமென்று எனக்கு தெரியாது அப்படி சொல்லுதானே அவருக்கு தெரியுமென்று எனக்கு தெரியாது இந்த என்று சொல்கிறதுக்கு கியலா என்று சொன்னால் கியலா வரும் கியலா ரைட் ரெண்டாவது வசனம் உங்களை பற்றி எனக்கு தெரியும் உங்களை பற்றி எனக்கு தெரியும் இதை உங்களால் முடியும் கமெண்ட் பண்ணி போடுங்க அடுத்த கமெண்ட் பார்க்க வேணாம் நீங்களாக முயற்சி செய்யுங்க பிழையாக இருந்தால் நான் உங்களுக்கு திருத்தி சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்